Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 429 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அவன் கைய நல்லா பெரிய சைஸுக்கு மாத்தி ஓங்கி ஒரு அடி அடிச்சான்ல. அடி வாங்கினதுல அந்த லார்கோ சும்மா பிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே போயிட்டான். ஏன்னா அது கியர் 3 அவ்வளவு பவரை யூஸ் பண்ணாதான் லூஃபி தம்மா கூண்டு மாறிடுவானே. சோ அப்படி பொடிப்பைலா மாதிரி கடலுக்குள்ள கத்திக்கிட்டே விழுவானா. ப்ரூக்க பாத்துட்டு ஐயோ லூஃபி தண்ணியில விழுறானேன்னு அவனை காப்பாத்துறதுக்காக தண்ணியிலேயே ஓடி போவான். லூஃபி உன்னை காப்பாத்த நான் இருக்கேன், டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு ஓடி வருவான். ஆனா அவன் வந்து அவனை கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பீட்டில் இடையில புந்து அவனை காப்பாத்தி தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் ப்ரூக்கே யோசிப்பான், ஆமா நமக்கே ஸ்விம்மிங் தெரியாதுல்லமா. அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் தண்ணிக்குள்ள பேன்னு விழுவான். விழுந்தவன் ஐயோ என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருப்பானா. அந்த பீட்டில் அவனை விட்டுட்டு போலையே சல்லுன்னு வந்து அவனையே காப்பாத்தி தூக்கிட்டு போயிடும். மொத்தத்துல லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுவும் ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரூக் எல்லாம் செத்துடுவோன்னு நினைச்சானாமா. அதான் ஆல்ரெடி நம்ம பையன் செத்துட்டானே, இதுக்கப்புறம் அவன் செத்தா என்ன ஷாவாட்டி என்ன அப்புறம் என்ன ஒரு வழியா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. லூஃபி அதுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லுவான். ஆனா அது திருப்பிட்டு நம்மள நெருப்ப வச்சு கருக்கி விடுமா. கொய்யால என்ன ஓவரா பண்றேன்னு ஓங்கி ஒரு குத்து வைப்பான். மறுபடியும் நெருப்ப வச்சு கருக்கி விடும். அதாவது லூஃபி கூட அது ஜாலியா விளையாடுது. நம்ம பையன் இன்னைக்கு உன்னைய நான் சும்மா விட மாட்டேன், ஒண்டிக்கு ஒண்ட மண்டைக்கு மண்டை சண்டைக்கு சண்டைன்னு இன்னைக்கு நடந்தே தீரணும், இல்லன்னா ஆட்டோ பஸ் கார் எதுவுமே ஓடாதா, இன்னைக்கு ஸ்ட்ரைக்குடான்னு சொல்லி ஒரே கலவரம். சரி என்னமோ பண்ணி தொலைங்கன்னு விட்ட உடனே பீச்சில் நின்னுகிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. நம்ம பயலுக்கு அதை பார்த்து போர் அடிச்சு போச்சு. அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. ஆமா இப்படியே இந்த ரெண்டு பைத்தியங்களும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சண்டை போட போறானுங்க, என்னால தாங்க முடியலன்னு உசோப்பு புலம்பி தள்ளுவான். அதே நேரம் அந்த யோகோ புள்ள தனியா உட்கார்ந்து அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம் நம்ம அப்பா நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு. அப்பதான் நமி வந்து அப்படியே கேஷுவலா பேச்சு கொடுப்பா. என்னமா இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வாவ் வியூ எல்லாம் சூப்பரா இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்ட உடனே நமி அப்படியே ஒரு 2-3 செகண்ட் பாப்பா. அதுக்கப்புறம் என் டேடிக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இங்க வருவேன்பா. அட சின்ன வயசா இருக்கும் போது அவளை ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு என்ன அழகான இடம்னு சொல்லி இங்க நின்னுதான் ரசிச்சிட்டு இருப்பாரு. சொல்ல போனா இந்த மொத்த உலகத்திலேயே அவருக்கு இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இடம். அப்படித்தான் அப்பாவும் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன இருக்கும்னா பைரட்ஸ் கூட நடந்த சண்டையில அந்த இடமே கண்ணா பின்னான்னு தக தகன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல நடுவுல அவங்க அப்பாவை மாட்டி மனுஷன் உசுருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு யோகோவை இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போ, இங்க இருக்காதன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா மொத்த ஐலாண்டுமே தக தக தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு இந்த ஐலாண்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எப்படி அவ விட்டுட்டு போவா, முடியவே முடியாதும்பா. மெயினா உலகத்திலேயே அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச அந்த வியூவை விட்டுட்டு எப்படி போக முடியும், உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. அழாதமா அழாத, இந்த வச்சுக்கன்னு சொல்லி அவரோட தொப்பியை கழட்டி மாட்டி விட்டு இனிமேட்டு இந்த ஐலாண்ட நீ தான் காப்பாத்தணும், அந்த ஒரு பெரிய கடமையை நான் உன் கையில ஒப்படைக்கிறமா, உன் கையில ஒப்படைக்கிறேன், இனிமேட்டு நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஸ்பாட்லயே மனுஷன் செத்து போயிட்டாரு. ஐயோ டாடின்னு சொல்லி கதறி கதறி அழுதுருப்பான். இந்த கதையெல்லாம் அவ சொல்லி கேட்டவனே நமிக்கு அப்படியே அவளை பத்தி கேட்கற மாதிரியே இருக்கும். ஏன்னா இவளோட கதையும் அதே மாதிரி தானே. உன்னை அவளை பத்தி சொல்லுவா, நானும் உன்ன மாதிரியே தான், எனக்கு பைரட்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காதும்பா, அப்படியே அந்த கூட்டத்து கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க லூசானின்னு கேப்பா. அட இருமா நான் கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன்னு அவளோட கதையை ஆரம்பத்துல இருந்து சொல்லுவான். அதான் சின்ன வயசுல அவங்க அம்மா கூட எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, கடைசியில அந்த அர்லாங்குங்கிற அறிவு கட்ட வந்து பொட்டுன்னு ஒரே போடா போட்டு தள்ளிட்டான்ல. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு அவ சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. அந்த டைமுங்க போது அவ கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிட்டா. அப்போ சப்போர்ட்டுக்குன்னு வந்து நின்னது வேற யாரு, நம்ம பையன் தானே. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பண்ண துரோகத்துக்காண்டி அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு செஞ்சு விட்டுட்டான்ல. அன்னையில இருந்தே நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். லூஃபி ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பைரட் கிடையாது, அவன் டோட்டலாவே வேற அப்படின்ட்டு அவனை பத்தி பெருமையா சொல்லுவா. அப்பதான் நம்ம யோகோக்கே கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். ஏன்னா மத்த பைரட்டா இருந்தா இவ பண்ண சேட்டைக்கு வச்சு செஞ்சிருப்பானுங்க, இல்லாட்டி மொத்த ஐலாண்டையுமே காலி பண்ணிருப்பானுங்க. ஆனா லூஃபி வந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒன்னா ஃபன் பண்ணி விளையாடுறான், இல்ல மூக்கு முட்டை திங்கிறான், இல்ல விளையாடுறான். மத்தபடி பைரட்ஸுங்க மாதிரி எல்லாத்தையும் குடும்பப்படுத்தணும், திருடணும், கொல்லணும், வெட்டணும்னு சொல்லி எதுவுமே பண்ணலையே. ஏன் கடைசி வரைக்கும் இவங்களுக்காண்டி தானே நின்னு போறான்னா. சோ அப்படியே அவன் பண்ண விளையாட்டுத்தனத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிரிப்பா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே வேற ஒத்துக்குவா. ஒத்துக்கிட்டதெல்லாம் ஓகே, ஆனா கடைசியில நம்ம பையல பார்த்து முட்டா பையன்னு சொல்லிடுவா. அதுதான் கொஞ்சம் தாங்கிக்க முடியல. நம்ம பையன் முட்டா பையதான், ஆனா மூளையுள்ள முட்டா பையன், கரெக்ட் தானே. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே லூஃபியும் வீட்டிலும் சண்டை போட்டுட்டு இருக்க சத்தம் இப்ப சுத்தமா இல்ல. என்ன சண்டை முடிஞ்சு போச்சா, யாரு ஜெயிச்சான்னு தெரியலன்னு பார்த்தா ரெண்டு பேருமே படுத்து கிடந்து பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல இன்னும் சண்டை முடியல, டயர்டாகி தான் விழுந்து இருக்கானுங்க. லூஃபி இருந்துட்டு என்ன கிவ் அப் பண்ணிட்டியான்னு கேப்பான். அது வான்னு முணங்குமா. நம்ம சாப்பர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். இல்ல நான் வின் பண்ணிட்டேன்னு அது சொல்லும். ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போவாங்க. நமி இடையில பூந்து ஓகே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சும்பா. அதுக்குள்ளேயான்னு கேட்டா ஆமாம்பா. என்னன்னா இந்த ஐலாண்ட்ல இருந்து அடுத்த ஐலாண்டுக்கு போறதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு 6 நாள்லயே செட் ஆயிருச்சு. சோ இது மறுபடியும் ரீசெட் ஆகிறதுக்குள்ள இவங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும்.
ஆகணும். இப்படி இவங்க கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சவனே யோகோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதுக்காக இங்கே இருக்க முடியுமா? கப்பல் எடுத்துட்டு சும்மா சல்லுன்னு கிளம்பிடுவாங்க. நமியோட ஃபேன்ஸ் எல்லாம் நமி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவானுங்க. லூஃபி வழக்கம் போல முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த அழகான கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே போவான். அப்ப அந்த யோகோ புள்ள சல்லுன்னு பறந்து வந்து நீ ஐலாண்ட காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா, வான்னும் பஞ்சாயத்து இல்லாமா. மொத்தத்துல அந்த யோகோ புள்ள ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த பீட்டிலுமே நம்மால பார்த்து தேங்க்யூ சொல்ற மாதிரியே சத்தம் கொடுக்கும். உடனே லூஃபியோ நான் மறுபடியும் திரும்பி வருவேன், உனக்கும் எனக்கும் சண்டை தான், மண்டை தான், நம்ம எங்க விட்டோமோ அங்க கண்டினியூ பண்ணும், ஓகேவா? உடனே ஓகேடான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சல்லுன்னு போயிடும். மொத்தத்துல நல்லபடியா சந்தோஷமா அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அங்க அடிச்சு போட்டாங்கல்ல பைரட்ஸுங்க, அவங்க எல்லாத்தையுமே அவனுக்கு உருவாக்கின கூண்டிலேயே வச்சு அடைச்சாச்சு. சோ இப்ப எல்லாரும் பழையபடி பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த டைம் முன்ன மாதிரி இல்லாம மனசுல ஒரு புது உற்சாகத்தோட இருக்காங்க. அதாவது யார் இவங்க நிம்மதியை கெடுக்க வந்தாலும் சரி எதிர்த்து அடிக்கணும்னு. சோ அப்படி நம்மளுக்கு அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிட்டாங்களா? அப்படியே கட் பண்ணி அந்த ஷிக்கிங்கிற பைரட்டை காட்டுறாங்க. அவன் அந்த அமிகோ பைரட்ஸை பத்தி பேசிட்டு இருப்பான். அதாவது அவங்க ட்ராப் வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஆளுங்களாமா. சோ அவங்க தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவான். பட் இவங்களுக்கும் அந்த அமிகோ பைரட்ஸுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. எப்படி இருக்கும்? அதான் அங்க புடிச்சு லாக் பண்ணிட்டாங்களே. அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியாம தான் அவனுக்கு தோத்துட்டானுங்கன்னு. ஆக்சுவலா அப்படி ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணதே இவனுங்க தான். அதுக்கான கெமிக்கல்லாம் கையில வச்சிருப்பானுங்க. அந்த ஷிக்கிய பொறுத்த வரைக்கும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த ஒன்னெல்லாம் அவனுக்கு மேட்டரே இல்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல, அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிறத வச்சே நான் இந்த மொத்த உலகத்தையும் கான்குவேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி காட்டுவானுங்க. பார்த்தா டிசைனா மாடலா ஏகப்பட்ட வெரைட்டில ஏகப்பட்ட அனிமல்ஸை பயங்கரமா மாத்தி வச்சிருப்பான். தமா துண்டு வீட்டிலேயே அத்தா தண்டிக்கு மாத்தினவன் மத்ததெல்லாம் என்ன சும்மாவா விடுவான்? கொலவெறித்தனமா மாத்தி வச்சிருப்பான். இதை வச்சே மொத்த உலகத்தோட நான் வார்த்தை கொடுக்க போறேன். இந்த ஷிக்கி த கோல்டன் லைனோட சுப்ரீம் பிளான் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி வாய வாலி வைக்காத சாக்கடை மாதிரி ஓபன் பண்ணி காட்டுத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.